Cut පොල්ගස ආරක්ෂා කරමින් මතු පරපුරට දායාද කිරීම උදෙසා අතිගරු ජනාධිපතිතුමාගේ කෘෂිකර්මාන්තය ප්‍රවර්ධනය කිරීමේ වැඩසටහන දිවරපුරා ක්‍රියාත්මක වන්නේ පොල් සංවර්ධන මණ්ඩලයේ දායකත්වයත් පොල් කිතුල් භාණ්ඩ නිෂ්පාදන හා අපනයන විවිධාංගීකරණ රාජ්‍ය අමාත්‍ය ගරු අරුන්දික ප්‍රනාන්දු මැතිතුමා හමුදාධිපති සහ කොවිඩ්-19 පැතිරීම වැළැක්වීමේ ජාතික ක්‍රියාන්විත මධ්‍යස්ථානයේ ප්‍රධානී ජෙනරාල් සවේන්ද්‍ර සිල්වා ජේෂ්ඨාධිකාරිතුමාගේ සංකල්පයට අනුව යුද හමුදාව මෙම ජාතික මෙහෙවර උදෙසා තම දායකත්වය ලබා දී තිබෙනවා. ඒ තුළ පොල්පැල විශාල ප්‍රමාණයක් සිටීම වෙනුවෙන් යාපනයේ ආරක්ෂක සේනා ආචාර්යපති මේජර් ජෙනරාල් ප්‍රියත 52 වන සේනාංකයේ සේනාංකාධිපතිතුමාගේ අධීක්ෂණයෙන් 52 වන පාබ සමුදායකත්වයේ ලබා දීම තුළින් මෙම ජාතික කර්තව්‍යයේ කොටස්කරුවන් වන් வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதுமாக 40 லட்சம் தென்னை மரங்களை நாட்டி வைக்கும்
தேசிய மற்றும் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் அரவிந்த பிரணாந்து அவர்களின் பூரண ஒத்துழைப்புடனும் இத்திட்டம் ஆனது மிகவும் பாதுகாப்பு படைகளின் பிரதானியும் இராணுவ தளபதியும் COVID-19 தேசிய தடுப்பு மையத்தின் දායකත්වයේ සපයා දී තිබෙනවා. அந்த வகையில் எமது நாடு அன்று அபிவிருத்தியை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அன்று இங்கிருந்து பல தானியங்கள் மற்றும் ஏற்றுமதி பெருந்தோட்ட பயிர்கள் நமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று அவை மிகவும் அருகி வருகின்ற நிலையிலும் அதை மீள கட்ட வைக்கின்ற வகையில் இன்று நாடுபோராகவும் 40 லட்சம் தென்னம் பிள்ளைகளை நடுகின்ற நாட்டு என்ற வைபவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எதிர்காலத்தில் அது சிறப்புற இன்னும் மென்மேலும் உயர எமது எதிர்பார்ப்பு අපනයනය කළ බව ප්‍රධාන කාරණාව. නමුත් අද වන විට අපනයනය සමරන අන්දමින් නොමැති බව අප සියලුම දෙනා දන්නා කාරණාවක්. ඒට උරුදිමින් මෙම දේශීය අවශ්‍යතාවය සපුරාලමින් මෙම පොල් පිටරට අපනයනය කිරීම වෙනුවෙනුයි මේ චාරිත්‍ර වැඩසටහන මේ අයුරින් ක්‍රියාත්මක වන්නේ. அந்த வகையில் எமது நாட்டினுடைய உள்நாட்டு தேவைகளுக்காகவும் அல்லது நமக்கு இந்த நாட்டில் மேலதிகமாக கிடைக்கப்படுகின்ற இந்த ஏற்றுமதி பொருட்களை අපේ රට පෙරදිග ධාන්‍යාගාරය அந்த இங்கு வருகின்ற பிரதமர் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தென்னை மரங்களை ශ්‍රී ලාංකීය රජදරුවන් පතුලකින් මේ රට සංසාර කරමින් සහල් நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மத குருமார்களே, இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்ற யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா அவர்களே, ஹியூடெக் கேரிட்டாஸ் நிறுவன இயக்குனர் அருட்தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அடிகளாரே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற இராணுவ கட்டளை தளபதிகளே, அதிகாரிகளே மற்றும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம். First of all, on behalf of my bishop, Right Reverend Dr. Justin V. Gnanapragasam, I extend my sincere thanks and gratitude and appreciation to all those who are responsible for having made this land a beautiful coconut estate. Especially, I extend my thanks to the Commander, Security Force Jaffna, Major General Priyanda Pereira, and all the others who have collaborated with him to make this project a reality today. எங்களுடைய யாழ் மறைமாவட்ட ஆயர் சார்பாக இந்த இடத்திலே இந்த அழகான ஒரு தென்னந்தோட்டம் அமைவதற்கு காரணமாக அமைந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். குறிப்பாக இந்த இடத்தை இப்படியான ஒரு அழகான தென்னந்தோட்டமாக மாற்றுவதற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்கிய யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா அவர்களுக்கும் அவரோடு கூட இருந்து பணியாற்றிய அனைவருக்கும் எங்களுடைய யாழ் மறை மாவட்டம் சார்பாக நமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய யாழ் மறை மாவட்டத்திலே இந்த எழுதுமட்டுவாழ் பளை பிரதேசங்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலேயும் நிறைய செழிப்பான பல தென்னந்தோட்டங்கள் இருந்தன. உங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கான வருமானம் முழுவதும் இந்த தென்னந்தோட்டங்களிலே இருந்து பெறப்பட்டன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற போர் மற்றும் குழப்பங்கள் காரணமாக பராமரிப்பின்மையினாலும் மற்றும் பல்வேறு காரணங்களினாலும் இந்த தென்னந்தோட்டங்கள் அழிந்து போனன. ஆகவே நாங்கள் முதலிலே இருந்து மீண்டும் இவற்றை உருவாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது எங்களுக்கு பலர் உதவிக்கரம் கொடுக்க முன்வந்தார்கள். இன்று ஆரம்பத்திலே வரவேற்புரை ஆற்றிய ஹியூடெக் கேரிட்டாஸ் நிறுவன இயக்குனர் ஜூஜின் பிரான்சிஸ் அவர்கள் அதை பற்றி தெளிவாக கூறியிருந்தார்.
அந்த வகையில் நாங்களும் எங்களுடைய இலங்கையிலே நடைபெறுகின்ற இந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக எங்களுடைய தோட்டத்திலேயும் இந்த தென்னங்கன்றுகளை நட்டு ஒரு புதிய தோட்டத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததையிட்டு நாங்கள் நன்றி சொல்கிறோம். Our Pope Francis, he wrote an encyclical called Laudato Si. In that encyclical he says, now the earth is crying, but we can't listen to the cry of the earth, but we can listen to the cry of the earth only from the cry of the poor and cry of the marginalized people. அதாவது இந்த உலகம் என்று அழுது கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அழுகையை நாங்கள் நேரடியாக கேட்க முடியாது. ஆனால் அந்த அழுகையை நாங்கள் அழுகை குரலை எங்கே கேட்கிறோம் என்றால் ஏழைகளுடைய அழுகை குரலிலே தான் இந்த பூமியினுடைய அழுகை குரலை கேட்கின்றோம் என்று எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார். More than ever before, the whole world have now realized that we have the duty to protect the earth. We have the duty to protect the nature. In a way, we have to thank this present pandemic, the COVID-19, because this has made the whole world to realize that we are undergoing this sort of situation today because of our negligence to protect the earth, because of our selfishness in order to gain something worldly gain, we have destroyed the whole earth. இன்று எங்கள் மத்தியிலே தோன்றியிருக்கின்ற இந்த தொற்று நோயின் பின்னர் முன்னர் என்றும் இல்லாதவாறு உலகம் முழுவதும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு வகையில் நாங்கள் இந்த தொற்று கிருமிக்கும் நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் தாங்கள் இதுவரை காலமும் செய்து வந்த ஒரு தவறான செயலை, அதாவது இயற்கையை அழிக்கின்ற, இயற்கையை தங்களுடைய சுயநலத்துக்காக பாவிக்கின்ற ஒரு நிலையிலே இருந்து மனிதன் தன்னுடைய தவறை உணர்வதற்கு இந்த தற்கால சூழ்நிலை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த வகையில் இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இப்பொழுது இந்த இயற்கையை நேசிக்கின்ற ஒரு உண்மையை மனிதன் உணர ஆரம்பித்திருக்கிறான். இன்னும் அதனை உணராதவர்கள் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். இந்த பூமி தாயை நாங்கள் எங்கள் எல்லாருடைய பொதுவான வீடாக இருக்கின்ற இந்த பூமி தாயை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். I always say it is better to destroy a building and plant a tree than cutting down a tree and erect a building. ஒரு கட்டடத்தை கட்டுவதற்காக ஒரு மரத்தை தரிப்பதை விட ஒரு கட்டடத்தை இடித்துவிட்டு ஒரு மரத்தை நடுவது மேலானது என்பதை நாங்கள் உணர்கின்ற காலம் இது. ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் எங்களை படைத்ததன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். In the beginning, when God created the world, He has given the power or dominion over all the creatures in order to protect them and in order to make use of them in a proper way. But man misunderstood the command of God. Dominion over nature doesn't mean that we can make use of the nature for any and every need of our life. But God actually wanted us to make use of them, protect them, and guide this nature
for the future generation. இந்த பூமியை இறைவன் படைத்த பொழுது மனிதனுக்கு கொடுத்த கட்டளை, இந்த பூமியை நீ ஆண்டு நடத்த கடவாய். அந்த பூமியை ஆளக்கடவாய் என்று சொன்னதை மனிதன் ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டு இந்த பூமி மட்டிலே நான் என்னவும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை தனக்குள்ளே ஏற்படுத்திவிட்டான். ஆனால் உண்மையாகவே இறைவன் கொடுத்த கட்டளை என்னவென்றால், இந்த பூமியை நீ ஆளக்கடவாய் என்றால் இந்த பூமியை பராமரிக்க கடவாய், அதனை வளர்க்க கடவாய் என்றுதான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அதை நாங்கள் இந்த வேளையிலே நன்றாக உணர்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் இந்த மகத்தான ஒரு செயல்பாட்டிலே பங்கு கொள்வதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகவும் உன்னதமான வேலை என்னவென்றால், மரங்களை நட்டு பலன் தருகின்ற மரங்களை நட்டுவிட்டு செல்லுவதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இன்று நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய கைங்காரியமாக இருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். பெரிய அளவிலே ஏக்கர் கணக்கிலே நாங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்று அல்ல. எங்களுடைய சிறிய வீடுகளிலே, வீட்டு வளவுகளுக்குள்ளே எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சிறிய துண்டு காணி என்றாலும் அவற்றை நாங்கள் பலன்தரும் மரங்களை நட்டு வளர்த்தெடுத்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வளத்தோடும் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வாழுவதற்கு நாங்கள் வழி சமைத்து செல்ல வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Once again, I take this opportunity to thank all those who have made this reality, this project a reality today, and we hope and pray that the future generation will definitely profit out of what we are doing today and now. Thank you and God bless you. මෙහි පැමිණ සිටින සියලුම ආගමික සර්වාගමික පූජකතුමන්ලා වහන්සේලාගෙන් අවසර, ඒ වගේම සියලුම දෙනාට සුබ උදෑසන. අද දින මෙම අවස්ථාව සඳහා සැපෙමිනි සර්ව ආගමික පූජකතුමන්ලා යාපනීය කාතෝලික සභාවේ පී.ජේ. ජිගරත්නම් පියතුමා හා කැරිටා සිව්ටෙක්ස් යාපන සංවිධානයේ සභාපති යූජින් ෆ්‍රැන්සිස් පියතුමන්, 52 වන පාබල සේනාංකයේ සේනාංකාධිපති ඇතුළු සියලුම නිලධාරී හා සෙසු නිලයන් ගෞරවයෙන් යුතුව සිහිපත් කර සිටිනවා. ආරක්ෂක මාණ්ඩලික ප්‍රධානී, යුද හමුදාධිපති සහ කොවිඩ්-19 පැතිරීම වැළැක්වීමේ ජාතික ක්‍රියාන්විත මධ්‍යස්ථානයේ ප්‍රධානී ජෙනරාල් ශවේන්ද්‍ර සිල්වා, WWV, RWP, RSP, VSP, USP, NDC, PSC ජේෂ්ඨ නිලධාරීගේ සංකල්පයකට අනුව අද දින ආරක්ෂක සේනා බල ප්‍රදේශී තුල සියලුම යුද හමුදා කඳවුරු හා භාවිතයට නොගන්නා යාපන ප්‍රදේශී හිස්සිඩම්වල ඔවුන්ට යාපන ප්‍රදේශී ජනතාවට අයත් හිස්සිඩම්වල සහ අනිකුත් ස්ථානවල සුදුසු ස්ථානවල හැකි පමණින් පොල්පල වගා කර දැනට රටට අත්‍යවශ්‍යව තිබෙන පොල් වගාව තවදුරටත් ප්‍රචලිත කිරීම හා දියුණු කිරීමේ අරමුණ ඇතිව අද දින අපගේ යාපන දිස්ත්‍රික් රදගුරු තුමන් වන ජස්ටින් පී ඥානප්‍රකාශම් පියතුමන් හට අයත් මෙම වතුයායේ අක්කර 10ක භූමි ප්‍රමාණයක් ආවරණීය වන පරිදි පොල්පැල 700ක ප්‍රමාණයක් සිටවා මෙම ජාතික කර්තව්‍යයට උරුදීමට හැකියවීම පිළිබඳව ආරක්ෂක සේනා ආඥාපති වශයෙන් සහ ශ්‍රී ලංකා පුරවැසියෙක් වශයෙන් මම නිහතමානීව ආඩම්බර වෙමි. දැනට පවතින පොල් වගාවේ බිඳ වැටීම නවත්වාලීම සඳහා දිවයිනේ පොල් පරිභෝජනයට අවශ්‍ය සැපයීම දියුණු කිරීම සඳහා
මෙම ව්‍යාපෘතිය මගින් බලාපොරොත්තු වෙනවා. මෙම අවස්ථාවේදී මම ඉතා ගෞරවණීයව සඳහන් කළ යුතුයි අපගේ මෙම පොල් ව්‍යාපෘතිය වගා කිරීමේ ව්‍යාපෘතිය සාර්ථක කර ගැනීම සඳහා පොල් කිතුල් හා තල් වගා ප්‍රවර්ධන ආශ්‍රිත කාර්මික භාණ්ඩ නිෂ්පාදනය හා අපනයන විවිධාංගීකරණ රාජ්‍ය අමාත්‍ය ගරු අරුන්දික ප්‍රනාන්දු මැතිතුමාගේ පූර්ණ සහයෝගය අනුව අපට මෙම පොල් පැල 700ක් පොල් වගා සංවර්ධන මණ්ඩලය මගින් ලබා ගැනීමට හැකියවීම ගැන ඒ අනුව අපගේ 52 වන පාබල සේනාංකයේ සෙබළුන්ගේ ශ්‍රමදායකයනුත් යාපනයේ රදගුරුතුමන්ගේ සහ කරිටාස් හිව්ටෙක් යාපන සංවිධානයේ කැපවීම හා උනන්දු අනුව වගා කරන ලද මෙම පොල් පැල ඉදිරියේදී මහා දෙවන්ත වෘක්ෂ බවට පත් වී රටට අවශ්‍ය පොල් පරිභෝජනයට දායක වීමට ලැබේවායි ප්‍රාර්ථනා කරමින් මගේ කතාව මින් අවසන් කරමි. ස්තුතියි.